பாசுமதி அரிசி இல்லாமல் நார்மலாக நம்ம சாதம் பண்ணுற அரிசியை வச்சு நல்லா உதிரியான குழையாத வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடி கூட பிடிக்கலை. இதுக்கு கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டு இப்போ தண்ணியெல்லாம் இருத்துட்டேன். இஞ்சி, பூண்டு ஒரு முழு பூண்டு ஒன்று தோல் உரித்து எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு விரல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை போய் பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை பாருங்கள், என்ன உதிரியாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இது. இந்த ரெசிபி வேணும் அப்படின்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால அதை நான் சேர்க்கலை. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸோடு நான் நிறுத்திட்டேன். இதுக்கு ஒயிட் குருமா உங்களுக்கு என்ன வேணுமோ சைட் டிஷ் அது வச்சுக்கலாம். நான் தயிர் பச்சடி தான் நான் எடுத்திருக்கேன்.